இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக. அன்பான சகோதரர்களே, இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலை கோட்டை விட்டவர்னு சொல்லுவாங்கள்ல, தலையில் மண்ணள்ளி போட்ட சமுதாயம் அப்படிங்கிறது இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான். தமிழகத்தில் பெரிய கட்சியான அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, இவர்கள் இஸ்லாமியர்களை சுத்தமாக ஒதுக்கிவிட்டார்கள். திண்டுக்கல் தொகுதி எஸ்டிபிஐக்கு கொடுத்தார்கள், ராமநாதபுரம் தொகுதியை முஸ்லீம் லீக்கு கொடுத்தாங்க திமுக கூட்டணி. இவ்வளோதான். ஆனால் 5 தொகுதி கொடுக்க வேண்டும், ஆனால் புறக்கணிக்கப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள். இந்த வேதனையோ கவலையோ தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் வாழுகிற இஸ்லாமியர்கள் யாருமே இதை பற்றி கவலைப்படுறதில்லை. திமுக ஆட்சிக்கு வந்தால் போதும், இதுதான். அதே மாதிரி மேலே காங்கிரஸ் வந்தால் போதும், நம்ம திமுகவையும் காங்கிரஸையும் நக்கி பிழைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர, நாம் மரியாதையோடு வாழ வேண்டும், சுயமரியாதையோடு வாழ வேண்டும், கண்ணியத்தோடு வாழ வேண்டும், நமது சந்ததிகள் மான மரியாதையோடு வாழ வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அடியோடு ஒளிந்து விட்டது தமிழகத்தில். திமுகவில் ஏதாவது ஒரு வார்டு மெம்பரோ அல்லது வட்ட செயலாளரோ ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைச்சா போதும், இஸ்லாமியன் அப்படியே சந்தோஷம், மகிழ்ச்சி. அதே மாதிரி அதிமுகவில் ஒரு போஸ்டிங் கிடைச்சா போதும், இல்லைனா காங்கிரஸில் கிடைச்சா போதும், கம்யூனிஸ்டில் கிடைச்சா போதும், விடுதலை சிறுத்தையில் கிடைச்சா போதும், பாஜகவில் கூட ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைச்சிதுன்னா போதும். நக்கி பிழைக்கிற கூட்டமாகவே ஒரு பெரிய சமுதாயம், இந்தியாவை ஆட்சி செய்த சமுதாயம் இன்றைக்கு இருக்கிறது. அது வருத்தம் அளிக்கிறது. இது போன்ற நிலை தொடரக்கூடாது என்று இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. இந்தியாவில் 30 கோடி இஸ்லாமியர்கள் வாழுகிறோம், ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று எந்த மாநிலத்திலையும் இல்லை. குறிப்பாக கேரளாவில் மாநில கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறது. தெலுங்கானாவில் மாநில கட்சியாக ஓவைசி அவர்களுடைய கட்சி இருக்கிறது. அதே மாதிரி அஸ்ஸாமில் ஒரு இஸ்லாமிய கட்சி. இந்த 3 மாநிலத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இஸ்லாமியர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை. குறிப்பாக தமிழகத்தில் ஒரு தெருவுக்கு ஒரு கட்சி இஸ்லாமியர்கள் வைத்திருக்கிறார்கள். கட்சின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இஸ்லாமியர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். அப்போ இந்த 4 கட்சிகள் இருக்குது. முதல்ல 2020 சொல்கிறேன், அப்போ 4 கட்சி இருந்தது. இப்போ 2 கட்சியாக இருக்குது, அழிஞ்சு போச்சு. 2 கட்சி அழிஞ்சு போச்சு, 2 கட்சி தான் இருக்குது. அப்போ 4 கட்சி இருக்குது. இவர்களை ஒருங்கிணைக்கிற பணியில் நம்ம இறங்குவோம் அப்படின்ட்டு போனாக்க, சென்னையில் அங்கங்கே கூட்டு போகிறாங்க பாருங்கள் கட்சின்ட்டு. அல்லாஹ், இவ்வளவு கட்சி வச்சுருக்கிறாங்க. இன்னும் சேலத்தில் கட்சி இருக்குது, திருப்பூரில் கட்சி இருக்குது, திருவாரூரில் கட்சி இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும், திருநெல்வேலியிலே பல கட்சிகள் இருக்குது. இப்படி தெருவுக்கு தெருவு கட்சி ஆரம்பித்து இவங்க என்ன செய்கிறதுனா, தேர்தல் நேரத்தில் நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு, திமுகவுக்கு ஆதரவு, அவனுக்கு ஆதரவு, இவனுக்கு ஆதரவுன்னு சொல்லி அங்கே லோக்கலில் ஒரு 10 பேரை கையில் வச்சுக்கிட்டு அவர்களிடம் வாங்கி தின்னு பழகியவர்கள். ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்திற்காக 1000, 500, 2000 கொடுப்பான் ஒரு நாளைக்கு. இதை வாங்கி திங்கிறதுக்காக 2 கொடியை தூக்கி என்ன செய்வான், 4 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு அந்த 4 கொடியை வாங்கிட்டு ஒவ்வொரு பொதுக்கூட்டம், ஸ்டாலின் வருவார்ல, அப்போ இவங்க கொடியை பிடிக்கிறதுக்கு ஒரு 5-6 பேர். இந்த 5-6 பேர் என்ன செய்வான், 2 கையிலையும் 2 கொடி வச்சுக்கிடுவான். அப்போ 6 பேர்னா 12 கொடி ஆச்சுல. 6 பேர் வேலைக்கு வைப்பேன். அந்த 6 பேர் என்ன செய்வான்னா 2 கையிலையும் 2 கொடியை பிடிச்சிக்கிடுவான். அப்போ 6 பேர் 2 கொடியை பிடிச்ச எவ்வளோ ஆச்சு, 12 கொடி. இந்த 12 கொடியை ஒவ்வொரு நாளைக்கு காலையில் இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஒவ்வொரு கூட்டமாக என்ன செய்வேன், இந்த இவர் எந்த நட்சத்திர பேச்சாளருக்கு வர்றாரோ அவர் பக்கத்தில் நின்று இவன் கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து, இங்கே பார்த்தீங்களா நான் இந்த கட்சியோடு நிற்கிறேன், நான் இந்த தலைவரோடு நிற்கிறேன், இது ஒரு பெருமை. இவ்வளவுதான். ஆனால் நம்ம சமுதாயம் அரசியலில் அங்கீகாரம் பெற வேண்டுமே என்கிற எண்ணம் கொஞ்சம் இல்லை. இந்த பாருங்க, உதாரணத்திற்கு நாம் தமிழர் கட்சி, அவன் தனித்து நிற்கிறான், யாரோடும் கூட்டணி இல்லைங்கிறான். யாரோடும் கூட்டணி இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் முதல் பெரிய கட்சின்னு சொல்லணும். திமுக, அதிமுக அதுக்கு அடுத்தது நாம் தமிழர் கட்சின்னு சொல்லக்கூடாது. நாம் தமிழர் கட்சி முதல் பெரிய கட்சி. ஏன்னா அது தனித்து நின்று 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்குது, 36 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ நாம் கூட தேர்தலில் சொன்னோம், இது பாராளுமன்ற தேர்தல் என்பதால் மாநில கட்சிகளுக்கு அவ்வளோ வாக்கு விழுகிறது குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் முந்தைய வாங்கின வாக்கு கூட வாங்க முடியாது என்று சொன்னோம் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி. ஆனால் அவர்கள் இன்று பெருவாரியான வாக்குகளை பெற்று மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கிறார்கள். மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வேலை, அவர்களுடைய உறுதி, அவர்களுடைய பயணம், அவர்களுடைய முயற்சி அவ்வளோ பெருசு.
ஆனால் இஸ்லாமியர்களுடைய நிலை என்ன? கிடைச்சது போதென்று வாங்கி திங்கிற கூட்டமாக இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு இந்த சமுதாயம் அரசியலில் புறக்கணிக்கப்பட்டு அனாதையாக பிறர் கையை எதிர்பார்த்து நாம் இருக்கிறோம் என்பது வேதனையாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி தான், திமுகவோட கூட்டணி தான். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? எங்களுக்கு தனிக்கு அதில் வெற்றி பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. 2 எம்பிக்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் பெயரும் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இதெல்லாம் எப்பொழுது இஸ்லாமிய சமுதாயம் படிப்பினை பெறப்போகிறதோ அதற்காகத்தான் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. விருப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு இஸ்லாமியர்களாக ஒன்றுபடுங்கள், வாக்குகளை ஒருங்கிணைங்கள், அப்போதுதான் நமக்கான மரியாதை கிடைக்கும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். அல்லாஹ்வே போதுமானவன். இந்த வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலாவது இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபட வேண்டும், நமக்கான மரியாதையை நாம் பெற வேண்டும் என்று இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி கோரிக்கை வைக்கிறது. அனைத்திற்கும் அல்லாஹ் போதுமானவன். உங்கள் நண்பன் சுலைமான் சேட், இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுச் செயலாளர்.